பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம் இணைந்து தெய்வ சந்நிதியில் நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தெய்வன் தந்த பாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான ஒரு வார்த்தை. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்த அதிசயங்களைப் போல உன்னையும் அதிசயம் காண பண்ணுவேன். ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறாரானால் ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் அந்த வார்த்தை உயிருள்ளதாய் இதை வாசித்து இதை தியானித்து இதை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் அதிசயம், ஆமென். நமக்கு அதிசயம், தேவனுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசித்த தேவ சந்நிதியில் இந்த வார்த்தையை நம்பி அதை பற்றி கொள்ளும் போது என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் காட்டுவீராகப்பா. ஆமென். அது என் கண்களால் காணத்தக்கதாக, என் கைகளால் தொடத்தக்கதாக அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமே, அந்த அதிசயத்தை தேவன் காட்ட வேண்டுமே என்று ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை வைத்து ஜெபித்துப்பார். இந்த வார்த்தையை நம்பி அறிக்கையிட்டு ஜெபித்துப்பார். என் வாழ்வில் அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே. எகிப்து நாட்டில் இஸ்ரவேலுக்கு அந்த அற்புதத்தை காட்டின அதே சம்பவத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியினால் அந்த வார்த்தை சரித்திரத்தில் நடந்த அதே போல எங்கள் வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிடுகிற தெய்வ ஜனத்தின் வாழ்க்கையிலும் அதிசயத்தை நீ காட்டப் போகிறதுக்காய் நன்றி. வார்த்தை மாறாத ஆண்டவரே. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆகும் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை தியானிக்கையிலே யார் யார் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறதோ, யார் யார் இருதயங்களில் அது ஆழ பதிந்து அது விசுவாசத்தை, ஆமென், உயிருடைய செய்கிறதோ, ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த அதிசயத்தை நீ காட்டப் போகிறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தை எந்தெந்த ஆண்டவரே வீடுகளில் செவிகளில் தொனிக்கிறதோ ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயம் வெளிப்பட போகிறதுக்காய் என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாதது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது சம்பவிக்க போகிறதுக்காய் நன்றி. தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ, எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை நம்பி முழு இருதயத்தோடு விசுவாசித்து அறிக்கையிட்டால் எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை எதிர்பார்க்கிறார்களோ என் தேவன் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நினைத்திராத காரியங்களில், எதிர்பார்த்திராத விஷயங்களில் கர்த்தர் அதிசயமாய் நீ வழி நடத்தி ஹல்லேலூயா நன்மையை காண பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்த கரம், தேவ கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு, ஆமென், அதிசயமான கிரியைகளை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மையுண்டாக நினைத்தவர்கள் கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். God bless you all. Praise the Lord.